வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். மைண்ட் செட் நாலேஜ் என்பது ஒரு தனி மனிதனுடைய நுண் திறன் என்று சொல்லக்கூடிய நுண் தொகுப்பு, அதாவது டிஎன்ஏவை மாற்றக்கூடியது. இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு தொழில் நிறுவனம் அல்லது தொழிற்சாலை, அது கல்வி நிறுவனமாக கூட இருக்கலாம், இவற்றுக்கான இயக்க செயல்பாடுகளை கண்டறிந்து மாற்றக்கூடியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி நடத்தை அமைப்புகள் செயல்பாடுகள் இருப்பதைப் போலவே நிறுவனத்துக்கும் நடத்தை அமைப்பு செயல்பாடுகள் உள்ளன, தொழிற்சாலைக்கும் நடத்தை அமைப்பு செயல்பாடுகள் உள்ளன. இவை அந்த ஒருங்கிணைப்பு என்ற முறையில் அந்த நிறுவனத்தோடு செயல்பாட்டுக்கு நோக்கத்துக்கு இணையாக துணையாக இருக்க வேண்டும். அவற்றின் வெளிப்பாடாக உள்ள சமூகத்துக்கும் அவை இணையாக சமூக தேவைக்காக அவை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த நிறுவனம் வெற்றியடையும். இப்போ ஒரு தனி மனிதனுடைய டிஎன்ஏவை எவ்வாறு மாற்றுவது என்ற கேள்விக்கு ஒரு எளிய உதாரணம். நமக்கு எல்லாம் தெரிந்தது தான். அதனுடைய உள் அர்த்தம், செயல்முறை, உளவியல் முறை, அதனுடைய விளக்கம் தெரியாது. இளம் குட்டி யானையை ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த சங்கிலி மூலம் ஒரு பெரிய மரத்தில் கட்டி வைத்து விடுவார்கள். அந்த யானை நாளடைவில் அந்த சங்கிலியை இழுத்து பார்க்கும். பின்னாளில் அது தன்னுடைய அறிவை மாற்றிக்கொள்ளும். இது பலம் வாய்ந்தது, நம்மை விட பலம் வாய்ந்தது என்பதாக அது தன்னையே முடக்கிக் கொள்ளும். இந்த முடக்கம் அதனுடைய டிஎன்ஏ பதிவாக மாறிவிடும். பின்னாளில் அது மிகப்பெரிய யானையாக இருந்தாலும் சரி, அந்த யானையுடைய காலில் ஒரு சங்கிலியை இணைத்து சங்கிலியை கட்ட வேண்டிய அவசியமில்லை, கீழே போட்டுவிட்டாலும் கூட அந்த யானை மனதளவில், அதாவது அறிவளவில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணத்திலேயே செயல்படும். இதே போலதான் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தும் பொழுது அது பழக்கப்படுவதற்கு பதிலாக வளர்க்கப்படுகின்றனர். இந்த யானை தொடர்ந்து தன்னுடைய அறிவை புதுப்பிக்காத அளவுக்கு அந்த யானை உரிமையாளர் அந்த யானைக்கு தேவையான உணவையும் கொடுத்து விடுகிறார். அப்பொழுது அந்த யானை மேற்கொண்டு தன்னுடைய அறிவை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. நாளடைவில் புதுப்பிக்கும் அறிவு அது குறைந்து விடுகிறது. இதே போல தான் இன்றைய தினம் குழந்தைகள் அனைத்துமே சுயமாக கற்றுக்கொள்ளும் திறன் குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு எம்இ படிச்சிருக்காங்க, எம்பிஏ படிச்சிருக்காங்க, ஆனால் அவர்கள் ஒரு அரசு துறை தேர்வு எழுதுறதுக்கும் கூட டியூஷன் போனால் தான் படிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இன்றளவு டியூஷன் போகிறாங்க. அப்போ இவர்களுடைய படித்தல் என்ற செயல் என்ன ஆகிவிட்டது? சரி, இது தொடர்ந்து நடந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். தன்னுடைய மகன் கல்லூரி படிப்பை முடித்து விடுகிறார், அல்லது மகள் கல்லூரி படிப்பை முடித்து விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் நடந்த ஒரு தேர்வில், அரசு தேர்வில் 992 பிஹெச்டி படித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா சம்பளம் உள்ள வேலைக்காக டியூஷன் போய் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வேலைவாய்ப்பு என்று பார்த்தால் ஒரு 6,000 பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு, 20 லட்சம் பேர் அதுக்கு போட்டியிடுகிறார்கள். அப்படி என்றால் இங்கே என்ன நடந்திருக்கிறது? அவர்களுடைய கற்றல் திறன் குறைக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு எப்படி யானைக்கு அது மேற்கொண்டு எதையும் செய்யாமல் அதுக்கு தேவையான உணவை கொடுத்து விட்டால் அது அங்கேயே தங்கி விடுமோ, அதே போல தான் பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய சமூக கற்றல் என்ற அந்த சோஷியல் லேர்னிங்கை தடுத்து விடுகிறார்கள். இதனுடைய விளைவு, அவர்களால் பணம் இருக்கும் வரை அவர்களால் அது வாழ முடியும். பணத்துக்கு அப்பால் கடன் வாங்குகிறார்கள். கடனை கட்ட முடியாமல் அனைத்து தொழிற்சாலையும் அது அழிவுக்கு சென்று விடுகிறது. அப்போ இந்த குழந்தைகளுடைய நுண்ணறிவு எவ்வாறு மழுங்கடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு தெளிவான உதாரணம் தேவையில்லை என்று நாங்கள் கருதுகிறோம். மீன் தொட்டி மீன்கள் கடலில் விட்டால் வாழுமா? இதை மறுபடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைய தினம் அனைவருமே சுயமாக எதையும் செய்து கொள்ளும் அளவிற்கு திறன்மிக்கவர்களாக வளர்க்கப்படவில்லை. அதனால தான் இன்றைக்கி கோவை, திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் கூட நிறைய தொழிற்சாலைகள் பெற்றோர்களால் உருவாக்கப்பட்டு குழந்தைகளால் அழிக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி
2G என்பதை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். செகண்ட் ஜெனரேஷன் என்ற 2ஆம் தலைமுறை தொழில் அதிபர்களுடைய குழந்தைகளுக்கு CEO ஸ்டார்ட் அப் என்பதை உருவாக்கியுள்ளோம். எப்படி அந்த நிறுவனத்தை அவர்கள் நடத்த வேண்டும் என்று. இன்றைக்கி பெரும்பாலான நிறுவனங்களில் அவர்கள் வெளிநாட்டில் படித்து வைத்து இந்த நிறுவனத்தை நடத்த முடியாமல் அந்த நிறுவனங்கள் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் கிரிட்டிக்கல் லேர்னிங் என்கின்ற சிக்கலில் கற்றல் என்ற உளவியல் நடைமுறையை ஹியூமன் இன்டெலிஜென்சி மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்துருச்சு. ஆனால் யாருக்காவது தெரிகிறதா ஹியூமன் லேர்னிங் என்றால் என்ன, ஹியூமன் இன்டெலிஜென்சி என்றால் என்ன? மெஷினுக்கு மெஷின் லேர்னிங், அப்போ ஹியூமன் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன? இதை நாங்கள் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து தான் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் என்பதை உருவாக்கினோம். சர்வதேச கற்றல். இன்றைக்கி ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த மாணவன் அது CBSEயாக இருக்கலாம், அவர்கள் ஸ்டேட் போர்டை படிக்க முடியாது. ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் CBSE படிக்க முடியாது. இந்த அளவுக்கு தான் அவர்களை வேறுபாடு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மாணவனால் அனைத்து பகுதியில் உள்ள கல்வியை கற்றுக்கொள்ளும் அளவு திறன் குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது திறனை உருவாக்கவில்லையா என்ற கேள்வி உள்ளது. ஆகவே அவர்களுடைய கற்றல் திறனை நாங்கள் கண்டறிவதற்கு நடத்தை சார்ந்த லேர்னிங் லேப் என்பதை உருவாக்கியுள்ளோம். அதன் மூலமாக அவர்கள் ஏன் தொடர்ந்து படிக்க முடியவில்லை, கற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏன் அவர்கள் என்டர்டெயின்மெண்ட் என்ற நிலையிலே இருக்கிறார்கள், இது போன்ற பல ஆய்வுகளை செய்து தான் நாங்கள் அவர்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற DNAவை சமூக பொருத்தப்பாட்டுக்காக மாற்றக்கூடிய செயல்முறையை செய்து வருகிறோம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் பெரும்பாலும் டிஜிட்டல் நிறுவனங்கள் அனைத்துமே வாடிக்கையாளரை உருவாக்குவது தான் அவர்களுடைய செயல் நோக்கம். அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது டிஜிட்டல் இன்டெலிஜென்சி என்பது அதை பயன்பாட்டுக்கு, அதாவது பயனாளிகள் அவர்களுக்கு இந்த டிஜிட்டல் இன்டெலிஜென்சி இருந்தால் மட்டுமே டிஜிட்டலை சரியான முறையில் பயன்படுத்த முடியும். இல்லையென்றால் அது டிஜிட்டல் இடியாட்டிக் பிஹேவியரை உருவாக்கிவிடும். ஆகவே இன்றைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்பது நிறுவனங்கள் தங்களுடைய ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய பணியாளர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை எவ்வாறு அவர்களுடைய நோக்கத்தை புரிந்து அவர்களுக்கு வேண்டியதை சப்ளை செய்கிறது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியை ஹியூமன் இன்டெலிஜென்சி மூலமாக தான் உருவாக்குகிறார்கள். இந்த தகவலை எல்லாம் சொல்லும் பொழுது பல பெற்றோர்கள் தங்களுக்கு சாதகமானதை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள். தன்னுடைய வளர்ச்சிக்கான எந்த விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் தனக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உளவியல் பாதிப்பு அதிகமான பெற்றோர்களிடத்தில் இப்போ வந்து கொண்டு விட்டது. ஒரு தனி மனிதனுடைய கல்வி நடத்தை, சமூக நடத்தை, இன்டெலிஜென்சி நடத்தை இவற்றை கண்டறிந்து அவர்களுக்கு அட்வைஸோ கவுன்சிலிங்கோ கொடுக்காமல் செயல்முறையில் மாற்றுவதுதான் எங்களுடைய சிறப்பு நோக்கமாக உள்ளது. ஒரு தனி மனிதனுடைய DNA என்கின்ற அந்த அறிவு மூலத்தை மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தேவைப்படும். இது ஒரு 12 லெவலில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு நடத்தையும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர்களுடைய பின்னூட்ட அடிப்படையில் அவை கணிக்கப்பட்டு அனுமானிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அது மேம்படுத்தப்படுகிறது. ஆகவே அதனுடைய ஒரு பகுதி தான் இது. நண்பர்களே, எங்களுடைய சேவையை பல ஆண்டுகளாக எங்களோடு இணைந்து பயணித்த நண்பர்கள் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய இந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி சேவையை உலகம் முழுவதும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு எங்களோடு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த நண்பர்கள் சுய ஆர்வத்தோடு தன்னலம் கருதாமல் இந்த மைண்ட் செட் நாலேஜ் ஹியூமன் இன்டெலிஜென்சி சேவையை கார்ப்பரேட் அட்வைசர் என்கின்ற இளம் சந்ததிக்கு எடுத்து சொல்ல முன்வந்துள்ளார்கள். அவர்கள் எங்களுடைய நிறுவனத்துடைய செயல்பாடுகளை உலக மக்களுக்கு எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு சேவையான கார்ப்பரேட் அட்வைசராகவும் இந்த சமூகத்துக்கு அறிவு சார்ந்த ஒரு சேவையை கொடுக்கும் பிராண்ட் அம்பாசிடராகவும் செயல்பட்டு கொண்டு இருக்க தன்னார்வத்தோடு முன்வந்துள்ளார்கள். இதுதான் அவர்களுடைய சமூக பங்கீடு. நண்பர்களே, எங்களுடைய நிறுவனம் என்பது உலக மக்களுடைய சொத்து என்பதாக நாங்கள் கோட்பாடை வைத்துள்ளோம். ஒரு மனிதனுடைய அறிவு என்பது தான் இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அன்பளிப்பு. ஆகவே இந்த MSK என்ற மைண்ட் செட் நாலேஜை உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் நோக்கோடு எங்களோடு இணைத்த அனைத்து எங்களோடு பயணித்த நண்பர்கள், கார்ப்பரேட் அட்வைசர், கார்ப்பரேட் பிராண்ட் அம்பாசிடர் என்ற
செயல்முறையில் எங்களோடு இணைந்து என்பதை விட எங்களுடைய சேவையை எடுத்து செல்லும் ஒரு மிக சிறந்த பணியை செய்துள்ளார்கள். அதனுடைய ஒரு நிகழ்வு தான் இது. இந்த நண்பர்களுடைய பெருமுயற்சிக்கு, அதாவது எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சேவையை உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் ஒரு மிகப்பெரிய சேவைக்கான ஒரு காரணம், இப்போ சமீபத்திய ஒரு கல்வி கோட்பாட்டில் சிபிஎஸ்இ குழந்தைகள் மாணவர்கள் படித்ததை பார்க்காமல் எழுத வேண்டும் என்ற நிலைக்கு பதிலாக பரீட்சையை பார்த்து எழுதலாம் என்ற ஒரு கோட்பாடு உருவாக்கப்பட்டுள்ளதை பல கேள்விகளை எங்களிடத்தில் கேட்டார்கள். ஒரு குழந்தை படித்து புரிந்து கொண்டு மனதில் தேக்கி வைத்து தேவைப்படும் பொழுது எடுத்து கையாளும் திறன் குறைந்து விட்டதா, அல்லது இந்த திறன் இருக்க வேண்டாம் என்ற நோக்கோடு குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி கேட்டார்கள். இதற்கான பதிலை நீங்களே கண்டுபிடியுங்கள் என்று அவர்களிடத்தில் நாங்கள் இந்த பொறுப்பை விட்டுவிட்டோம். கற்றல் என்பது நடத்தை மாறுபாடு. ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ என்பது அவருடைய அறிவு மூலம். அந்த அறிவு மூலம் என்பது ஒரு தனி மனிதனுக்கு அனைத்தையும் ஒரே இடத்திலிருந்து கொடுத்து விட்டால் அவருடைய சிந்தனை என்பது செயலற்ற அனுபவித்தலாகத்தான் இருக்குமே தவிர அதை மறுசீரமைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமாக செயலாக அது உருமாற்றப்படாது என்பதுதான் உண்மை. இன்றைக்கி தொழிற்சாலைகள் உயர்கல்வி படித்தவர்கள் கூட சாதாரண வேலைக்கு செல்லும் அளவுக்கு வந்துவிட்டது. அவர்களால் வேலை கொடுத்தால் மட்டுமே நான் செய்கிறேன் என்ற சூழ்நிலை வந்துவிட்டது. அதுவும் இப்பொழுது காலனைசேஷன் என்கின்ற ஒரு புலம்பெயர் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதாலும் இவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு இவர்களுடைய அறிவு நிலை மயக்கத்தில் இருக்கிறது. பலர் இன்னும் திரைப்பட நடிகர்களை கொண்டாடும் வழிபடும் டிஎன்ஏவாக உருமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பல நண்பர்கள் இதற்கான ஒரு சமூக நலன் கருதி சர்வதேச கற்றல், ஒரு தனி மனிதனுடைய நுண்ணறிவை மேம்படுத்தும் செயல்பாடுகள், தொழிற்சாலையில் உள்ள இரண்டாம் தலைமுறையிற்கான சிஇஓ ஸ்டார்ட் அப் இவற்றையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய சேவையை உலகம் முழுவதும் எடுத்து செல்கிறார்கள். நண்பர்களே, நம்முடைய எதிர்கால சந்ததிகள் சிறப்பாக மகிழ்ச்சியாக அறிவுத்தனத்தோடு அறிவுத்திறனோடு வாழ வேண்டும் என்றால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் அது அவர்களை சென்றடையும். நண்பர்களே, உடலில் ஏற்படக்கூடிய ஆற்றல் குறைபாடு நோய் என்பதே ஆற்றல் குறைபாடு. அதேபோல திறன் குறைபாடு என்பது வறுமை நோய். திறன் குறைபாடு என்பது செயலற்ற ஒரு நோயை உருவாக்கிவிடும். அதேபோல் இன்றைய இந்த டிஜிட்டல் உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை அதிகமாக ப்ரொமோட் செய்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யாரை ரோல் மாடலாக காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும். பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வார்த்தைகள், செயல்கள் இவர்களை செய்யக்கூடியவர்களை மிகப்பெரிய ஹீரோவாக, கதாநாயகனாக, உலகத்தில் முதல் இடம் பெற்றவர்களாக காட்டப்படுகிறார்கள். இதன் விளைவாக அனைவருமே இதன்படி இதே போல் ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எவ்வாறு டிஎன்ஏ மாற்றப்படுகிறது என்று பாருங்கள். மிக மோசமான சமூகத்துக்கு புறம்பாடான செயல்கள் செய்யக்கூடியவர்களை உலகம் ஹீரோவாக உருமாற்றி காமித்து கொண்டிருக்கிறது. கல்லூரி பள்ளியிலும் கூட கேளிக்கை நபர்களை அழைத்து அவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய டிஎன்ஏவை எப்படி மாற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, பெரும்பாலும் இந்த அறிவு மாற்றம் என்பது கீழ்த்தட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்களுடைய அதிகபட்ச ஆசை தனக்கு ஒரு நிலையான வேலை கிடைக்கவில்லை, அவர்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு நிலையான வேலை கிடைத்தால் போதும். வேலை என்ற அளவில் தான் இருப்பார்களே தவிர, தொழிலாளி என்ற அளவில் தான் இருப்பார்களே தவிர, தொழில்துறையை உருவாக்கும் என்ற அளவில் அந்த கீழ்த்தட்டு மக்களுடைய சிந்தனை மேம்படாது. அதற்கு காரணம் அவருடைய டிஎன்ஏ அவ்வாறு தான் பழக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஆகவே எங்களுடைய நண்பர்கள் அனைவருமே எங்களுடைய நிறுவனத்தினுடைய சேவையை உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுகிறார்கள். தங்களுடைய எதிர்கால சந்ததியை மாற்ற வேண்டும், தானும் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள், ரசிக்கக்கூடிய காட்சிகள் அனைத்துமே உங்களுடைய தற்காலிக இன்பம் அல்ல. அது நிரந்தர உங்களுடைய எண்ணத்தை இயக்கும் செயலாக மாற்றும் அளவு வடிவமைக்கப்பட்டு அது உங்களுடைய காட்சி வழியாக அல்லது காது வழியாக டிஎன்ஏவை சென்றடைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாமானிய மக்கள் குறைந்தளவு தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் அவ்வளவுதான் என்று நாம் அவர்களையும் விட்டுவிடக்கூடாது. காரணம், நமக்கு இயற்கை பிரபஞ்சம் கொடுத்த அறிவை அவர்களுக்கும் கொடுப்பது ஒரு கடமை. இருப்பினும் பலரால் சுய சிந்தனையற்று வாழ முடியுமே தவிர அடுத்த ஒரு செயல்பாட்டுக்கான உழைப்பை செய்ய மறுக்கும் நிலைதான் அவர்களிடத்தில் உள்ளது. அவர்களையும் நாம் அரவணைத்து இந்த உலகத்தில் நன்மை செய்யக்கூடிய மக்களாக, பிரபஞ்சத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. நண்பர்களே, விளம்பரம் அல்ல, விழிப்புணர்வு. உடலுக்கு மருத்துவ ஆலோசனை, மருத்துவ ட்ரீட்மெண்ட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ்? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு போகிறது கன்சல்டேஷன். நோய்வாய்ப்பட்டு போனால் அது ட்ரீட்மெண்ட். அப்போ மெடிக்கல் கன்சல்டேஷன் யார் போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. கார்ப்பரேட் பீப்புள் மட்டும்தான் மெடிக்கல் கன்சல்டேஷனுக்கு போவாங்க. உடம்பு சரியில்லாமல் மட்டும்தான் போவாங்க. இதுதான் சாதாரண மக்கள். ஆனால் டாப் பீப்புள்ஸ் நல்லா இருக்கிறப்பவே டெவலப் பண்ணுறதுக்கு போவாங்க. சாதாரண மக்கள் பணம் இல்லைன்னா பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. டாப் பீப்புள்ஸ் கடன் வாங்காமல் எப்படி பணத்தை டெவலப் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ங்கிறது மைண்ட் செட் நாலேஜ். நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தப்ப அந்த உங்களுடைய வயது, உங்களுடைய தேவை, உங்களுடைய பிரச்சனை வேறு. இப்போ இருக்கிற பிரச்சனை, வயது வேறு. எப்படி உடம்புல பிரச்சனை வருதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனையே இல்லைன்னா, வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தான். எங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருப்போம், வேர்ல்டு ஃபஸ்ட்டு நாலேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ் அவர் எம்எஸ்கே அப்படின்னு போட்டிருப்போம். அதனால் உங்களுடைய நிறுவனம் இது ஏற்பாடு பண்ணியிருக்குன்னா யூ மஸ்ட் தேங்க் இட். அதேமாதிரி ஒரு தனி மனிதனுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றை மேம்படுத்துவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய செயல் தன்மையாகவும் செயல் நோக்கமாகவும் உள்ளது. தனி மனிதனுடைய வளர்ச்சி, அதாவது இண்டிவிஜுவலுடைய டெவலப்மெண்ட் அண்டு டிஸார்டர், அந்த தனி மனிதன் வளர்ச்சி அடைவதற்கான வழிவகைகள், வளர்ச்சியில் பின்னடைந்திருப்பதற்கான காரணங்களை கண்டறிந்து மாற்றும் யுக்திகள், அதேபோல் ஒரு நிறுவன வளர்ச்சிக்கும் நிறுவனம் வளர்ச்சி இல்லாமல் அது நஷ்டமடைவதை கண்டறிந்து மாற்றக்கூடிய உளவியல் நுட்பத்தையும், கல்வி நிறுவனங்கள் இன்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி அல்லது வளர்ச்சியின்மைக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றினுடைய செயல் திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துவது எங்களுடைய சிறப்பு நோக்கமாக இருக்கிறது. தனி மனிதனாக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், இவை வளர்ச்சி அடையலைன்னா தான் அது டெவலப்மெண்ட்டுக்கு பதிலாக டிப்ரெஷனுக்கு போயிடுது. ஸோ இவற்றை கண்டறிந்து, எப்படி மருத்துவர்கள் உடல் நோயை கண்டறிகிறார்களோ அல்லது உடல் சீரமைப்பை சீராக இயங்குவதை தடுக்கும் காரணங்களை கண்டறிகிறார்களோ, அதே போல் ஒரு தனி மனித தொழிற்சாலை நிறுவன வளர்ச்சியின்மை, வளர்ச்சியை தடுக்கும் காரணங்களை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய சிறப்பு நோக்கமாக இருக்கிறது. உங்களுடைய இத்தனை வயசில் உங்களுடைய வளர்ச்சிக்காக யாராவது டாக்டரை பார்த்துருக்கீங்களா? ஹெல்த்துக்காக எதுக்காக பார்க்குறோம்? டாப் பீப்புள்ஸ்கிட்ட கன்சல்டன்சி கொடுக்குறோம். சாதாரண ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேப் 100 வருஷம். இப்போ ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது தான் நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்ருக்கீங்க. இது நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்க, உங்கள் சந்ததிக்கு தான் சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த டிரைவர் எங்ககிட்ட பேசிகிட்டே வர்றாப்புல ஒரு வார்த்தையை சொன்னாப்புல, ஒவ்வொரு மனிதனுடைய டிஎன்ஏவும் தூண்டப்படுது, அவருடைய வார்த்தைகளை தூண்டப்படுது. அது யானைகளுக்கும் இருக்குது, மற்ற மிருகங்களுக்கு இருக்குது. இது உண்மையா சார்? நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாப்புல. ஒரு டிரைவர்
எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாப்புலின்னா அவர் எதை புரிஞ்சிருப்பார் எங்களை பார்த்தோன்னே? நாங்கள் யாருன்னே சொல்லலை. அவங்களுடைய இன்சைட் எப்படி இருக்குது? உடனே நாங்கள் இதை பற்றியான புக்கெல்லாம் எழுதியிருக்கோம், அமேசானில் அவைலபிள் சொன்னோம். சார் சொல்லுங்கள் சார்னு இம்மிடியேட்டாக எங்கள் டீட்டெயிலாம் டிரைவர் நோட் பண்ணுறாப்புல. நோட் பண்ணிவிட்டு எங்களுடைய அஃபீஷியல் சேனல்லாம் வந்து கேட்டுட்டு, சார் உங்கள் அஃபீஷியல் சேனல் என்னன்னு சொல்லிவிட்டு எம்எஸ்கே லைஃப் டீம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாப்புல. சரி, இப்போ ஏன் ஹெல்த் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு நீங்கள் மருத்துவத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு பேர் ஹெல்த். அப்போ நீங்கள் போகிறது எதுக்குன்னா, நோயை க்யூர் பண்ணுறக்கா, செத்து போயிடக்கூடாதுங்கிற பயத்துக்கா? வார்த்தையை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி தான் புரிஞ்சுருக்கோம். ஆனால் இந்த கார்ப்பரேட்னு சொல்கிறாங்கல்ல, கார்ப்பரேட்னு அர்த்தம் தெரியுமா? கார்ப்பரேட் அப்படின்னா ஒரு 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம்னு அர்த்தம். கார்ப்பரேட்டே மோசங்கிறான். ஆனால் ஆக்சுவலாக எது மோசம் தெரியுமா? குளோபலைசேஷன் ஒன்று இருக்குது. குளோபலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, உன்னுடைய பொருள் உன்னுடையது இல்லை, என்னுடையது அப்படிங்கிறது தான் மோசம். ஆனால் அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இல்லை நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா? அடுத்து இன்னொன்று இருக்குது, இதெல்லாம் 10th பாடமாக இருக்குது. இப்போ சிலபஸில் இம்பீரியலிசம்னா, நீ இங்கே இருப்ப, ஒன்றை வந்து இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவான், அதுக்கு பேர் இம்பீரியலிசம். உன் ஃபேமிலி உங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் உன் ஃபேமிலியை இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவான், அதுக்கு பேர் இம்பீரியலிசம். அதுக்கடுத்து காலனிசம்னா, நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்க, வேறு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தான் இதுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சப்ஜெக்ட். அப்போ என்னென்னா, கார்ப்பரேட்னா பெருநிறுவனம்னு அர்த்தம். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்காக டாக்டர்கிட்ட போயிருக்கியான்னு சொல்லி. நீங்கள் போனது வந்து உங்களுடைய நோய்க்காகத்தான் போயிருக்கீங்க, வளர்ச்சிக்காக போனதே இல்லை. வளர்ச்சிக்காக போகணும் அப்படிங்கிறது எப்போ தெரியுமா உருவாக்கப்பட்டது? 1879. டவுன் ஹால் எப்போ உருவாக்கப்பட்டது தெரியுமா? 1892. 1879லேயே உங்களுடைய மைண்டை செக் பண்ணுறதுக்கு லேப் உருவாக்கிட்டாங்க. இது யாருக்கா தெரியுமா? அப்போ இந்த துறை யாருக்கு? வளர்ச்சிக்கான துறை யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? எந்த வருஷத்தில் வாழ்கிறீங்க? 2024. இன்னும் 100 வருஷமானாலும் இது இப்படி தான் இருக்கும். நமக்கு பார்க்குற செய்தி அடிப்படையிலே நம்ம நடந்துக்குமே தவிர, அதுக்கு அப்புறம் நம்மளால் எதையுமே கணிக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து உளவுத்துறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யாருக்கு? அரசனை பாதுகாக்கிறது தான் உளவுத்துறை. அதனால தான் ஒற்றாமை அப்படிங்கிறத திருவள்ளுவர் அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்கார். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தெரிஞ்சு வச்ச செய்திகள் எல்லாமே உங்களுக்கு தவறாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ உளவுத்துறை யாருக்கு? அரசனுக்கு. அப்போ உளவியல் துறை யாருக்கு? அதுவும் அரசனுக்கு தான். அப்போ உடலியல் யாருக்கு? ஆர்டினரி பீப்புள். உடல் நலம் யாருக்கு? ஆர்டினரி. உளவியல் நலம் யாருக்கு? அரசனுக்கு. உளவுத்துறை, உளவியல் துறைங்கிறது பெருநிறுவன அதிபர்கள், அரசர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய விஷயம். சாதாரண மக்களுக்கு இது இல்லை, ஏன்னா வரவும் மாட்டாங்க. உடல் நலத்துக்கு பிரச்சனைனா போயிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைனா, வளர்ச்சிக்கு யாருக்காவது போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் சொன்னதே இல்லை. தெரிஞ்ச விஷயத்த அதை சரியாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணணும், அது தவறாக இருந்தால் மாற்றி அமைச்சுக்கணும். ஓகே, இண்டஸ்ட்ரி இருக்குது, இது வளர்ச்சி இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து வளர்ச்சிக்கான கன்சல்டன்ட் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் வச்சுருப்பாங்க. பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லா நிறுவனமாகட்டும் வளர்ச்சிக்கான கன்சல்டன்ட் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வளர்ச்சிக்கான கன்சல்டன்ட் நம்ம பார்த்துருக்கோமா? இல்லவே இல்லை. நீங்களாம் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்கள் குழந்தைகள் என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா, டியூஷன் போக வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கை இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் கண் இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் மூளை இருக்கும். அது என்ன செய்யும்னா, உங்கள் உடம்பை தான் ஆப்ரேட் பண்ணும், உங்கள் லைஃபை அல்ல. லைஃப்னால் என்னென்னு தெரியுமா? இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, மெட்டல் ஃபார்முலாவை யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியுமா? சாதாரண ஒரு மெட்டல் எடுத்துகிட்டு லென்த்து மட்டும் தெரிஞ்சால் போதும், we can able to calculate the weight. லைஃபுங்கிறது 2 விஷயந்தான். பிடி, பர்த்துக்கும் டெத்துக்கும் இடையில் உள்ள கேப் பேர் தான் லைஃப். நீங்கள் 2 வகையில், ஒன்று ரிச்சு இல்லைன்னா புவர்.
ரிச்சு இல்லைன்னா புவர். ஒன்று ப்ராப்பர்ட்டி, இன்னும் பாவர்ட்டி. 2 ஏரியாவில் தான் இருப்போம் லைஃப்பில். ஒன்று ரிச்சு, புவர். இந்த 2 பேரில் இருக்கிறவங்க வந்து எங்கிட்டுமே இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போ ஃப்ளெக்சிபிளைஸாக தான் இருப்பாங்க. இதை மாற்றுறது எது அப்படிங்கிறத எங்களுடைய ரிசர்ச். ஸோ நம்ம வந்து எல்லாமே பிரெயினுக்கு தான் தெரியும். இது வந்து உங்கள் உடம்பு மட்டும்தான் இயக்கும். இதுதான் உங்கள் லைஃப்பை இயக்கிறது. லைஃப்பை இயக்கிறது எது? உங்களுடைய மைண்டு. பழங்கால இலக்கியத்திலேயே அதுதான் சொல்லியிருக்காங்க. மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தருங்கிறார். உங்கள் மைண்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு கிரியேட்டிவிட்டி வருங்கிறார். கிரியேட்டிவிட்டினா யாருக்கு வரும்னா ஓனர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓனர்ஸ், பணக்காரங்க அத்தனை பேர்த்துக்குமே ஹெல்த், மென்டல் ஹெல்த் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அதனால தான் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். அது வந்துருச்சுன்னா மண்ணுயிருக்கு, எல்லா உயிருக்கும் அவங்க சோறு போடுவாங்க. மண்ணுயிருக்கு ஆக்கம். அதை பண்ணனா அவங்க அடுத்த ஒரு இனநிலம் வரும். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கில் அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா இனநிலம் எல்லா புகழும் யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். இது எப்போ சொன்னது? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மிஸ்டர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா? மைண்டு ஒர்க் பண்ணுதா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கிறது? மைண்டுக்குன்னு லேபு 1879 உருவாக்கப்பட்டது. எப்போ மனசு வேலை செய்தால் எவ்வளவு? 1879. விக்டோரியா காலம் எப்போ? 1892. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இந்த மைண்ட் ஒர்க் பண்ணுதாங்கிறத லேப். இந்த மைண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுதான் இல்லையாங்கிறத சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எல்லாமே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் 10வது வரைக்கும் வச்சுக்கலாமே. 10வதுல உங்களுக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்னு நடந்திருக்குமா? நடந்திருக்கும். 10வதுல வந்து ஏன் அதிக மார்க் எடுக்கிறீங்க யாராவது கேட்டிருக்காங்களா? 10th தானே. இதே மாதிரி டாக்டர் சொன்னால் எங்கள் கை தானேங்க. ஹலோ, நீங்கள் எந்த பதில் சொல்கிறீங்களோ அந்த பதில் எல்லாமே வந்து உங்களை மாதிரி கிளாஸ்மேட்டு தான் அங்கேயும் இருப்பாங்க. நீங்கள் யாருமே தப்பிக்கவே முடியாது. இப்போ வந்து நிறைய உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிறத கவனிக்க முடியல, லிசனிங் பண்ணுறது முடியல அப்படின்னு சொன்னால் இது டிஎன்ஏ ப்ராப்ளம். நம்ம குழந்தைகளுக்கு அதே பிரச்சனை. எனக்கு அதிகமாக போர் அடிக்குது அப்படின்னா அதனால தான் நாங்கள் இந்த போர் அடிக்குதுன்னு படிக்கவே முடியலன்னா ஏன் 2.5 lakhs பண்ணுறோம்னா அவன் வந்து 10 வருஷம் அப்படி பழக்கி வச்சுருக்காங்க. செல்ஃபோனை கொடுத்து பழக்கி வச்சுருக்காங்க. அவன் செல்ஃபோன் மட்டும் தான் பார்க்குறான். படிக்கலையும் எங்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க. செல்ஃபோன் எத்தனை வாங்கி கொடுத்துருப்பாங்க? ஒரு 5 ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஃபோன் வாங்குற ஆளுகளாக இருக்காங்க. அது எவ்வளோ நெட்டில் பார்த்துருக்கான், எவ்வளோ மண்டைக்குள்ளே போட்டிருக்கான். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சும்மா முடியுமா? அவனை கூப்பிட்டு பேசினா ஒத்துருமா? அவனை நாங்கள் எங்கள் கூட கோஆர்டினேட் பண்ண வைக்கிறதுக்கு சம்டைம் 3 மாதமும் ஆகும். அதனால் வந்து இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? 10th நாள்னு சொன்னீங்க. அதே மாதிரி யாராவது ஒரு டாக்டர் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஓகே. அடுத்தது என்ன சொல்லுவீங்க பதில்? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே மாதிரி டாக்டர் சொன்னால் பரவாயில்லைங்க, நெக்ஸ்ட் சர்ஜரியில் பார்த்துக்கலான்னா யார்கிட்ட தப்பிக்கவே முடியாது. நீங்கள் எப்படியோ மெடிக்கலில் சேம் அங்கே தான் நடக்கும். என்னென்னா நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம சொல்கிறத அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம சொல்கிறத டாக்டர் கேட்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறிவீனமா முட்டாள்தனமா? முட்டாள்தனம். ஏன்னா நம்மளே கேட்கல, அடுத்தவங்க கேட்பான்னு நினைக்கிறது. சரி, ஓகே. அடுத்ததில் பார்த்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லுவீங்க? மூளைக்கு உங்கள் மூளைக்குள்ளே போய் மைண்டுக்குள்ளே போய் இது எடுத்துகிட்டு வருதான்னு மட்டும் பாருங்கள். அந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு டைம் பாருங்கள். இதே பிரச்சனை யாருக்கு இருக்கும்? இன்றைக்கி வந்து நிறைய டிராஃபிக்கில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்காருன்னு தெரியுமா? நீங்கள் ஹார்ன் அடிச்சிங்கன்னா அவன் ஹார்ன் அடிக்குதுங்கிறது அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. நினைவு வைக்கிறதுக்கு மருந்து இருக்குதா? நினைவு வைக்கிறதுக்கு மருந்து இருந்தால் மறக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்துடலாம்ல இல்லையா? திருடனுக்கு மருந்து கொடுத்தா மறந்துடுவானல்ல. ஓகே, சரி. மறதி. அடுத்தது வே ஆஃப் எஜுகேஷன். சரி, வே ஆஃப் எஜுகேஷன் ராங்கு. ரைட்டான எஜுகேஷன் ஏன் தேடல? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாமே வந்து அந்த பெருநிறுவன ஓனர்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்டு வருவாங்க, சிஸ்டம் சரியில்லை, இப்போ கரெக்டான சிஸ்டம் எது சார்ட்டு கேட்பான். ஜென்ரலாகவே வந்து என்னென்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தெரியாது. எனக்கு மனப்பாடமாகலிம்பாங்க. மனசில் பாடமாகலை அப்படிங்கிறது எப்போ சொல்லியிருக்காங்க? தமிழ் மட்டும்தான். தமிழ் லாங்குவேஜில் ஒரு சிறப்பு என்னென்னா மொழி உளவியல் மொழின்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழுக்குன்னு எங்களுக்கு ஒரு ஆய்வு தனியாகவே நாங்கள் வச்சுருக்கோம். தமிழ் வந்து உளவியல் மொழி, மனப்பாடம். அப்போ மனசில் பாடமாகலை, அப்போ மனசு வந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா பாடமாகும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு எஜுகேஷனில் டெவலப் ஆக முடியும்னா உங்கள் மைண்டு நல்லா ஒர்க் பண்ணுது. அப்போ எஜுகேஷன் வரலைன்னா மைண்டை வந்து கரெக்ட் பண்ணுங்கிற இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? சொன்னது இனிமேலும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டா நீங்கள் எல்லாம் நல்லா படித்து ஹை லெவலில் போயிட்டீங்கன்னா. செகண்ட் வந்து
ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் ஒர்க் பண்ணிச்சுனது எஜுகேஷனல். செகண்ட் வந்து எக்கனாமி. பொருளாதாரத்தில் ஏன் முன்ன வர முடியல? நாங்கள் அடிக்கடி கேட்குறது உண்டு எம்எஸ்டபிள்யூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டை, எதுக்குப்பா வேலைக்கு வர்ற, எதுக்குப்பா படிக்கிற? சார் சம்பளம் வாங்குறதுக்கு. எவ்வளோ சம்பளம் வேணும்? நிறைய சம்பளம் வேணும். சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு நீ எவ்வளோ உழைப்ப? சார் அதெல்லாம் சொல்ல முடியாது சார், சம்பளத்தை மட்டும்தான் எடுத்துருவாங்க. அப்போ சம்பளத்தை யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு யார் அறிவு கொடுத்தா? ஒரு கேள்வி இருக்கா? உங்களுடைய மைண்டு வந்து ஒர்க் ஆச்சுன்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும். அது நீங்கள் சாதாரண வேலைக்கு போனாலும் சரி, வேலையை செஞ்சாலும் சரி, வேலையை உருவாக்கினாலும் சரி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்போ மைண்ட் ஒர்க் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு அது எஜுகேஷ்னல், செகண்டு எக்கனாமிக்கல், மூணாவது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ். இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சமூகத்தில் என்ன மதிப்பு இருந்தது உங்களுக்கு? அப்போ சோசியல் ஸ்டேட்டஸ், சமுதாயத்தில் இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி மதிப்பு இருந்தது, வந்ததுக்கு முன்னாடி எப்படி மதிப்பு இருக்குது? விஐபி, வேலை இல்லாத பட்டதாரியா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். நம்மளாம் தமிழ் லாங்குவேஜில் தமிழ் எப்படி சொல்லுவாங்க? இவன் கரெக்ட், இவனெல்லாம் உருப்படுறதுக்கு வழி இருக்குதுங்கிறீங்க, உருப்படுவாங்கிறீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, அவனுக்கு கூட அறிவு வேலை செய்யுது சொல்லுவாங்களா? அப்போ உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா உங்கள் எது வேலை செய்யுது? இந்த மைண்டு வந்து உடனே வேலை செஞ்சுருக்காது. நீங்கள் படித்து முடிச்சோன்னா டங்கின்னு வேலைக்கு வந்துட்டீங்களா? படித்து முடிச்சோன்னா கேப் இருந்திருக்கு இல்லையா? அந்த கேப்பில் பல ஆப் நடந்திருக்குமா? ஆப்பு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? ஓகே. ஸோ சோசியல் ஸ்டேட்டஸை உங்களால் வைத்த முடியுதுன்னா உங்களுடைய மைண்ட் ஒர்க் பண்ணு. அதுக்கடுத்து சைக்கலாஜிக்கல் ஹெல்த், இதுதான் முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் இன்றைக்கி உலகமே நடக்குது. யாருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக்னு ஒன்று இல்லவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்தில் ஹார்ட் அட்டாக் இருந்ததா? இல்லவே இல்லை. அன்னைக்கு டயபெட்டிக் இருந்ததா? இல்லவே இல்லை. பிளட் ப்ரெஷர் அன்றைக்கி இல்லவே இல்லை. அப்போ இதெல்லாம் எங்கே வந்தது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு இங்கே பிரச்சனையாக மாறுது. என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை இருக்குது. நீ நிம்மதியாக தூங்க முடியுமா? பல பேர் கடன் பிரச்சனை வச்சுக்கிட்டு தூக்கமே வரல சார்னு சாப்பிட்றான், மருந்து சாப்பிட்றான். மருந்து சாப்பிட்டா தூக்கம் வருமா? தூக்கம் வரக்கூடிய மருந்து இருக்குதா? மருந்து சாப்பிட்டா மயக்கம் வருமா, தூக்கம் வருமா? எது கரெக்டு? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மயக்கம் வந்தால் தூக்கம் மருந்தா? மருந்து கொடுத்து வந்தால் பேர், அது பேர் என்ன? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்களா? எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லிவிட்டு. இதை சொல்லியிருக்குமா? ஸ்லீப்பிங்கிறது என்ன அப்படின்னா, தூக்கங்கிறது அது தானாக வர்றது, சரியா? அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை தான் ஒருத்தருக்கு என்ன வரும்னா ஹார்ட் அட்டாக்காக வரும். யாராவது ஒருத்தர் சுருக்குன்னு பேசிவிட்டு நம்ம எங்கே பிடிக்கிறோம்? நெஞ்சு தான் பிடிக்கிறோம் இல்லையா? இப்படி தானே? அதுக்கடுத்து அடிக்கடி நம்ம சொல்லுவோம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், மூளை கஷ்டம்னு சொல்லுவோமா? மனசு கஷ்டம் இல்லையா? மூளைக்கே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவான்? மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹார்ட் அட்டாக்னு கிடையவே கிடையாது, லைஃப் அட்டாக் தான் இருக்குது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகல அந்த பிரச்சனையை வந்து மனசு தாங்காமல் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மூளை போய் பாதிச்சிடும், சரியா? அப்போ சைக்கலாஜிக்கல் ஹெல்த்துங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிளட் ப்ரெஷர் வர்றது நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது உங்கள் உடம்புல பம்ப் வச்சு அடித்தாங்களா? இல்லவே இல்லை. எதில் ப்ரெஷர் வருது? அப்போ பிளட் ப்ரெஷர் எதில் வருதுன்னா இதுதான் சைக்கலாஜிக்கல் ஹெல்த். சைக்கலாஜிக்கல் ஹெல்த் தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். நெஞ்சு படபடப்பாக இருக்குது, தூக்கம் வராமல் இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு விஷயத்தை செய்ய முடியல, நிறைய பேர்த்துக்கு வந்து மறந்துடுது. இதெல்லாமே வந்து என்னென்னா சைக்கலாஜிக்கல் ஹெல்த். இந்த ஹெல்த்து தான் உலகம் மறைக்கப்பட்டது. இது வந்து எதுக்குன்னா டாப் லெவலில் உள்ளவங்க மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க. மற்றது எல்லாத்துக்கும் இந்த ஏரியாவே வந்து சுத்தமாக மறைஞ்சிருக்கும். இதை மாற்றுறதுக்கு நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் மைண்ட் செட் நாலேஜ். இப்போ நான் உங்களுக்கு ஏன் நாலேஜ்னு சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாமே தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். 4 மாத்திரக்கு தான் மைண்ட் செட் நாலேஜ்னு கொண்டு வந்தோம். இப்போ இந்த மைண்ட் செட் நாலேஜ் தான் எங்களுடைய கண்டுபிடிப்பு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மைண்ட் செட் நாலேஜ் தான் உங்கள் மூளையை ஆப்ரேட் பண்ணுது. அதாவது மூளைங்கிறது என்ன? பிரெயின் இஸ் எ பிளட் ஃப்ளஷ், ரத்தமும் சதையும் சேர்ந்த கலவை, சரியா? இது மூளை. மனசுங்கிறது அறிவினுடைய தொகுப்பு. மனசுங்கிறது அறிவினுடைய தொகுப்பு. இந்த அறிவு வந்து முறைப்படுத்த வர்றதுக்கு தான் நமக்கு அந்த காலத்தில் எஜுகேஷன், இந்த காலத்தில் எஜுகேஷன் கிடையாது, டியூஷன். தெரியுமா உங்களுக்கு? எஜுகேஷன் அர்த்தம் என்ன? கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது உளவியல் அர்த்தம் என்னென்னா உங்கள் நடத்தையை மாற்றக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் எஜுகேஷன்.
நடத்தையை மாற்றக்கூடியது. இன்றைக்கி வந்து நடத்தையை மாற்றுறதுக்கு யாருக்காவது தெரியுதா? ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் ஏதாவது பேசிட்டு செத்து போயிடலாம், அவனால் சாங்கும் திறன் இல்லை. இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ மைண்ட் செட் நாலேஜ் தான் நம்ம எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எம்எஸ்கே பிரியா, எம்எஸ்கேங்கிறது எங்களுடைய ரிசர்ச் எல்லாமே. எம்எஸ்கே பிரியா அவங்க வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்காகவும் உலகிலேயே முதலாக சைக்கலாஜிக்கல் ஃபஸ்ட் எய்டு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எய்டு இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கீங்கள, அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் ஃபஸ்ட் எய்டு பெண்களுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எய்டு எப்போ கால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரீ. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி கன்சல்டிங் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய நம்பர் வந்து 93 602 53 930. நிறைய பெண்கள் வந்து பல்வேறு சிக்கலில் பாதிச்சிருப்பாங்க, என்னன்னே தெரியாது. இந்த மைண்ட் செட் நாலேஜை நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, யூமேபி உங்களுடைய டிஎன்ஏ மாறும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்களை மாற்றிட்டு போயில உங்களுடைய வளர்ச்சி வந்து வரும். ஃபிக்ஸ்டு நாலேஜ் இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு அறிவு ஃபெயிலியர். அப்போ என்னென்னா க்ரோத்து அறிவு வேணும். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படிங்கிறத விட க்ரோத் நாலேஜ் தான் வேணும். இந்த ப்ரோக்ராம் பேர் மைண்ட் செட் நாலேஜ். நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வேலை உங்களுக்கானது அப்படிங்கிறத மறந்துடுங்க. ஃபார் யுவர் டிஎன்ஏ. உங்களால் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்க முடியலைங்கிறது உங்களுடைய கவனிப்பு திறன் குறைவு. இண்டஸ்ட்ரியல் ஏடிஹெச்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்ச விஷயத்தை சொல்ல தெரியாது, சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து டோட்டலி உங்களுடைய டிஎன்ஏவை மாற்றுறது. டிஎன்ஏங்கிறது உங்களுடைய மூலம். உங்கள் டிஎன்ஏ மாற்றுறது தான். இப்போ சமீபத்தில் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியுமா? டிவியில் நீங்கள் குழந்தைங்க பார்த்ததுன்னா ரொம்ப நல்லது, அவங்க டிஎன்ஏ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். டிஎன்ஏ மாத்திர விளம்பரம் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விளம்பரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் டிவியில் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? அது ஒன்று. அடுத்து இன்னொன்று சொல்லுங்கள், பால். அப்புறம் இன்னொன்று சொல்லுங்கள், சாக்லேட். அடுத்து ஹெல்த்து. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லு. கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே செய்யாமல் இருங்க. அது குழந்தைகளுக்கு என்ன மனசில் பதியும்? சும்மா இருந்தால் நல்லா இரு. அங்கே மேலேருந்து இடிஞ்சு விழுந்துட்டுருக்கோம், என் பாட்டில் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி காமிப்பான். அப்படின்னு அர்த்தம். ஏன் இடிஞ்சு விழுந்தாலும் சரி நீ உன் வேலையை பாரு, திங்கிறதுல கரெக்டாக. அடுத்து இன்னொன்று, உங்கள் டாய்லெட் சுத்தமாக இருக்குதா? அடுத்து நேராக பாருங்கள், வாய் மலைவாய் சாப்பிட்றது பாத்ரூம் போது ரெண்டு எப்படி கனெக்ட் பண்ணுறான்? உங்கள் வாய் கிருமி இருக்கா? அதுக்கடுத்து நேராக என்ன வர்றான்? உங்கள் டாய்லெட்டு கிருமி இருக்கா? கனெக்ட் பண்ணுறானா? இப்போ நிறைய குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபார்ம் ஆகிடுச்சு. அவனுக்குள்ளே உள் பயம் இருக்குது. இது எப்போ வெளிப்படுது? எங்களுக்கு 32 வயசில் ட்ரீட்மெண்ட் வரும். இந்த டாய்லெட் கிளீனிங் இப்போ மட்டும் வரல, ரொம்ப வருஷமாகவே வந்துட்டுருக்குது. இப்போ என்னென்னா பாத்ரூம் போனால் கஷ்டமாக இருக்குது, பாத்ரூம் போய் இதெல்லாம் டிஎன்ஏ மாற்றுறதுனால வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறதே கிடையாது. இப்போ நான் இவ்வளோ விஷயத்த உங்களுக்கு சொன்னோம். இதெல்லாம் எதுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம சொசைட்டிக்கு நம்மளுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுனால என்ன பெனிஃபிட்னா, இதுதான் நம்ம பிறந்ததுக்குண்டான பலன். அப்போ ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிளினிக் நாங்கள் லைஃப்க்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு மூக்குக்கு வாய் கிளினிக், லைஃப்க்குன்னு கிளினிக். லைஃப் கிளினிக் என்ன பண்ணுது? 4 ஏரியாவில் ஒன்று டெவலப் பண்ணுது. ஒன்று எஜுகேஷனல், எக்கனாமி, சோசியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த், சைக்கலாஜிக்கல் ஹெல்த். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Life Clinic Foundation.